நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கான டுமாரோ ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் நல்ல ஒரு பிரேக் அவுட் குடுத்துட்டு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபெயில்டுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 24,100 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதன் பிறகு வந்து 23,500 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இதில எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. டே டைம் ஃப்ரேம் ஆஸ் யூசுவல் நேத்து என்ன நம்ம வீடியோல பார்த்தோமோ அதே மாரி தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பார்ப்போம். ஸ்மால் டைம் ஃப்ரேம் நமக்கு எந்த டைரக்ஷன்ல போறதுக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்மால் டைம் ஃப்ரேம் பிரகாரம் நம்ம அந்த பிரைஸ் ஆக்ஷன் செக் பண்ணி பார்ப்போம். ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல இம்பார்ட்டன்ட் பிரைஸ் ஆக்ஷன் எது எதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த லோக்கு கீழ தான் மார்க்கெட் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபெயில்டுக்கு மார்க்கெட் இந்த ஹை வரைக்கும் வரணும். அதாவது 24,800 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபெயிலியர் கேண்டில் குடுத்திருந்தாலும், மார்க்கெட் வந்து ரன்னிங் ஆன ஆன டைம்ல அகைன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் ஆயிருக்கு. அது என்னன்றத நம்ம நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணுவோம். அதையும் ஷோ பண்றேன் உங்களுக்கு. ஆம், இந்த ஃபெயில்யூருக்கு மார்க்கெட் ஆஸ் யூசுவல் நம்ம என்ன பண்றோம்னா, டே டைம் ஃப்ரேம் வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டே டைம் ஃப்ரேம் வச்சு அனலைஸ் பண்ணதுல இந்த லோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் வந்து இந்த லோ வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ இந்த லோக்கு கீழ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி ஃபெயில்யூரும் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபெயில்யூருக்கு மார்க்கெட் 24,800 வரைக்கும் போகணும். இது வந்து இப்ப உள்ள கரண்ட் ஸ்டேஜ். ஓகே. ஸோ இப்ப இங்க மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சுக்கு போகாம மார்க்கெட் வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் வந்து லோ, ஹை, லோ. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து மார்க்கெட் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. அதாவது இந்த லோ ஒண்ணு, இந்த ஹை ஒண்ணு, அடுத்தது இந்த லோ. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு டபுள் சைட்ல இருக்கு. பை சைடு போனா என்ன பண்ணலாம்? செல் சைட்ல போறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறதுக்கு நமக்கு இயர்லியாவே ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ஸ் குடுத்து ரெடியா இருக்கு. இப்ப இந்த இதுல இந்த சப்ஜெக்ட் 30 மினிட்ஸ வச்சு பார்க்குறப்போ, 30 மினிட்ஸ் பிரகாரம் நாளைக்கு ஒருவேள மார்க்கெட் இந்த லோ பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சுன்னா, கன்டின்யூ ஃபாலோ ஆகறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா நமக்கு ட்ரெண்ட் வந்து என்ன சொல்லிட்டோம்? ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கிறனால, பிரைஸ் ஆக்ஷன் ஒரு வேளை இந்த ஸ்டேஜ் நான் இப்ப வரைஞ்சிருக்கிறது அதுதான். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த லெவல ஒரு வேள மார்க்கெட் நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணி ஃபெயில்ட் ஆச்சுன்னா, ஓகேங்களா? ஃபெயில்ட் ஆகலன்னா, இட் வில் கன்டின்யூ ஃபால் அப் டூ 24,100 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். சப்போஸ் மார்க்கெட் இங்க ஃபெயில்ட் ஆச்சுன்னா, நம்ம புட் ஆப்ஷன்லேருந்து எக்ஸிட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். நம்ம புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ரீசன் ஃபிரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ரீசன் நம்ம ஏன் வந்து புட் ஆப்ஷன் சைட்ல வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்டின்ட்டு. ஸோ 30 மினிட்ஸ பொறுத்தவரைக்கும் பிரேக் அவுட் வந்து ஃபெயில்ட். இந்த பிரேக் அவுட் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஃபெயிலியர் கேண்டில் இருக்கு. நீங்க கிளியராவே பார்க்கலாம். இந்த ஃபெயில்டு கேண்டில்க்கு மார்க்கெட் வந்து அப் டூ 24,800 வரைக்கும் போகணும். ஓகேங்களா? இது வந்து கான்செப்ட். ஆனால் மார்க்கெட் வந்து ரன்னிங்ல வந்து 30 மினிட்ஸ பொறுத்தவரைக்கும் பிரைஸேஷன் எந்த சைடும் பிரேக் அவுட் ஆகாம, அதாவது பை சைடுக்கும் பிரேக் அவுட் ஆகாமயும், டவுன் சைட்ல செல் சைடுக்கும் பிரேக் அவுட் ஆகாமயும் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து மார்க்கெட் அ ஃபெயிலியருக்கு ஃபேவராவே இருக்கலாம். பட் ஃபெயிலியருக்கு ஃபேவராவே இருந்தாலும், முடிவெடுக்க முடியாத பிரைஸேஷன் பிரேக் அவுட் நடக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. ஸோ இப்ப நாளைக்கு ஒருவேளை இந்த பிரைஸேஷன் லோ இத பிரேக் பண்ணா டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்போஸ் இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைய பிரேக் பண்ணா, இதே அகைன் வந்து 24,800 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்போ. ஆனால் இங்க நம்ம இன்னொரு விஷயம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆயிட்டோ, அல்லது இந்த லெவல பிரேக் பண்ணிட்டோ, இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ வந்து ஃபெயில்டு பண்ணிடுச்சுன்னா, நம்ம புட் ஆப்ஷன்லேருந்து எக்ஸிட் பண்றது நல்லது. ஸோ இந்த இடத்துல ஒருவேள மார்க்கெட் நாளைக்கு ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா, அகைன் இங்கிருந்தே இந்த ஃபெயில்டு கேண்டிலோட ஹைல இருந்தே மார்க்கெட் 24,000 800 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நாளைக்கு நம்ம கால் ஆஃப் டேல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, 2டே விஷயம் தான். இந்த பிரைஸேஷன் லோ வந்து பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆச்சுன்னா, அந்த ஃபெயில்டு கேண்டலோட ஹைல இருந்து நம்ம பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப் டூ 24,800 வரைக்கும். ஒருவேள மார்க்கெட் வந்து ஓப்பன் கேண்டிலே வந்து அல்லது ரன்னிங் டைம்ல வந்து இந்த ஹை, இந்த பீக் டுடே ஹைய வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, ஃபெயில்ட் ஆகாம இருந்தால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெயில்ட் ஆகாம இருந்தது அப்படின்னா, இங்கிருந்து 24,800 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதே போல நம்ம இப்போ கால் ஆப்ஷன் செட் போடுறதுக்கு பார்த்தாச்சு.
இப்போ புட் ஆப்ஷன் சைட் போகணும்னா என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ புட் ஆப்ஷன் சைட்ல போகணும்னா, ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் இந்த டைரக்ஷன்ல பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அப் டூ 24,100 வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயமும் இருக்கு. ஸோ இந்த வேவ் ஃபார்மேஷன் குடுத்துருக்கறனால, இன் பிட்வீன் ஒருவேளை நாளைக்கு இந்த லோ பிரேக் பண்ணி ஃபெயில் ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இந்த மாதிரியான வேவ் ஃபார்மேஷன் குடுத்ததுனா, இந்த இடத்துல ஒரு ஃபெயில்யூர் ஆச்சுன்னா கொஞ்சம் அகைன் இந்த லோலயே புல் மூவ் குடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அகைன் பிரைஸ் செஷன் லோ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லோ வந்து ஒரு வேளை ஃபெயில் ஆச்சுனாலும், அகைன் இங்கிருந்து புல் மூவ் போயிடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே. அடுத்தது ஆம் ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிட்டு ரெட் பாரா ஓப்பன் ஆகுது. அப்படி இல்லாட்டி, இங்கிருந்தே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆன பிறகு இந்த ஹைய வந்து ஃபெயில்டு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒருவேள மார்க்கெட் இந்த ஃபெயில்டு பண்ணாலோ, இந்த ஏரியாவ வந்து எப்பயுமே நம்ம க பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் அவுட் ஆயி சஸ்டெயின் ஆனா தான் அந்த டைரக்ஷன்ல போக போறோம். ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஒரு வேள ஃபெயில்டு ஆச்சு அப்படின்னா, அகைன் டவுன் மூவ் தான் கன்டின்யூ ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இப்ப என்ன சொல்றேங்கிறது கிளியரா புரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ 1 செகண்ட் ஒரு கிளான்ஸ் சொல்றேன். ஆ வேவ் ஃபார்மேஷன் பொறுத்தவரைக்கும், இந்த வேவ் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்போ, இந்த ஹை டைரக்ட்டா பிரேக் அவுட் ஆனாலோ, கன்டினியூவா வந்து பிரேக் அவுட் ஆனாலோ, ஃபெயில்ட் ஆகாம இருந்தது அப்படின்னா 24,800 வரைக்கும் போகலாம். அப் டூ 24,800 வரைக்கும். ஒருவேள நாளைக்கு மார்க்கெட் இந்த லோ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆச்சுன்னாலும் 24,800 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது புட் ஆப்ஷன் சைட். கன்டினியூவா போய் பிரேக் ஆயிட்டு, ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, அகைன் 24,100 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாம டைரக்ட்டா வந்து பிரேக் ஆனாலும் 24,100 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இன் பிட்வீன்ல இந்த பிரைஸ் செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறனால, இந்த பிரைஸ் செக்ஷன் லோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒருவேளை இந்த இடத்துல ஃபெயில் ஆச்சுன்னா, எக்ஸிட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. ஸோ இப்போ டெலகிராம் சேனல்ல வந்து ஃபிரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஏன் வந்து புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்க? என்ன ரீசன் ஏன் எடுத்திருக்கீங்கன்ட்டு. சொல்லிர்றேன். பட் இந்த ஃபெயில்யூருக்கு மார்க்கெட் எப்படி வேணா போகலாம். இந்த ஃபெயில்யூருக்கு மார்க்கெட் இந்த ஹைக்கு போகணும். அதாவது 24,800க்கு போகணும். பட் இந்த இடத்துல எதனால நான் வந்து புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேங்கிறத ஷோ பண்றேன். ஓகே. இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல 15 மினிட்ஸ்ல நமக்கு டவுன் ட்ரெண்ட வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கு. ஸோ இங்க இடத்துல ஃப்ரைடே கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு. பிரைஸ் ஆக்ஷனே இல்லையே! ஏன் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் இன்னைக்கு வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. யோகன் சொல்லி ஒரு பிரதர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ, பிரைஸ் ஆக்ஷன் ஹை தான் ஸ்டாப் லாஸ். ஆக்சுவலா வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஹை தான் ஸ்டாப் லாஸ். பட் இந்த இடத்துல ஒரு 30 மினிட்ஸ் இத விட ஹையர் டைம் ஃப்ரேம் ஃபெயில்யூர் ஆனதுனால, நம்ம இந்த இடத்துல வந்து இயர்லியா எக்ஸிட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ரீசன் அதுதான். ஸோ இந்த வேவ் ஃபார்மேஷன் இருக்கு. இதன் பிறகு மார்க்கெட் அகைன் போனது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த ரேஞ்சுக்கு மேல போக முடியாம, அகைன் பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. அகைன் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்துட்டு, இந்த ஹையும் பிரேக் பண்ண முடியாம, அகைன் வந்து இந்த ஸ்டேஜ்ல இப்ப மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட இனிஷியேட் பண்ணிட்டு, இந்த வேவ் ஸ்ட்ரெச்ல இருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஹைல மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல இருக்கு. பட் இத வந்து இன்ன வரைக்கும் பிரேக் பண்ணல. பட் இருந்தாலும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எஸ்எல் தான் இங்க இருக்கே தவிர, 30 மினிட்ஸ் பொறுத்தவரைக்கும் இட்ஸ் a ஃபெயில்டு கேண்டில்ங்கறனால நம்ம இயர்லியா இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிக்கிட்டோம் புட் ஆப்ஷன. பட் ஒரிஜினலா பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஃபெயில்யூர் கேண்டிலாவே இருந்திருந்தாலும் நம்ம இங்க தான் ஃபேஸ் பண்ணணும். பட் 30 மினிட்ஸ் ஃபெயில்யூருக்கு இதுவரைக்கும் போகணும். 21,800 வரைக்கும் போகணும் அப்படிங்கிறனால தான் நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கோம். அத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. பட் அகைன் மார்க்கெட் இங்க ஃபெயில்யூர் குடுத்திருந்தாலும், இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் செஷன் இந்த சப்போர்ட், இந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ இந்த இந்த ரேஞ்சுல ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் அகைன் போயிட்டு டவுன் ஆயிட்டு பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெவல பிரேக் பண்ணோம்னா தான் நம்ம வந்து அகைன் வந்து புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். பட் டோஜியா விழுந்ததுனால மூவ்மெண்ட் ஆகாது. அதாவது டோஜியா விழுந்தா கண்டிப்பா வந்து போகாதுன்னு சொல்ல முடியாது. பட் இன்னைக்கு மூவ்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல டோஜி விழுந்தோனே நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு பை சைடு போனோம். ஒருவேள பை சைடு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படின்ட்டு பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லி எடுத்திருந்தோம். பட் பைக்கும் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டா வந்து ரெடி ஆகல. பட் ட்ரெண்ட் வந்து செல். ட்ரெண்டுக்கு சாதகமா பிரைஸ் செஷன் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு. ட்ரெண்டுக்கு சாதகமா. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயி டோஜியா இருந்திருந்தாலும், நான் சார்ட்ட கிளியர் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து
பிரைஸ் ஆக்ஷன் லோவ பிரேக் பண்ணாலும் டோஜி தான். பட் டோஜி விழுந்திருந்தா கண்டிப்பா ஃபெயில்டுன்னு கிடையாது. மூவ்மெண்ட்ட ஸ்டாப் பண்ணுது அவ்வளோதான். பட் பிரேக் அவுட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. க்ளோஸும் வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் நம்ம டபுள் சைட்ல ஃபோக்கஸ் பண்றது தான் நல்லது. அதனால தான் ஏன்னா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஃபெயில்யூருக்கு 24,800 வரைக்கும் போகும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் ஒருவேளை அப்படி போகாம நாளைக்கு மார்க்கெட் இந்த லோவ பிரேக் பண்ணி அகைன் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா 24,100 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து வச்சிருக்க பொசிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டா இல்ல, ட்ரெண்டுக்கு சாதகமா தான் வச்சிருக்கோம். பட் இருந்தாலும் ட்ரெண்டுக்கு ஃபேவராவும் இல்லாம, எகெயின்ஸ்ட்டா யோசிக்கணும். அதனால நான் வந்து கால் ஆப்ஷன் சைட்லயும் நான் வந்து சொல்றேன். நாளைக்கு ஒருவேளை நான் என்னோட ஹோல்டிங்ஸ் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை மார்க்கெட் இந்த ஹை பிரேக் பண்ணாலோ, அல்லது இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுனாலோ, கால் ஆப்ஷன்லருந்து புட் ஆப்ஷன்லருந்து எக்ஸிட் பண்ணிட்டு, கால் ஆப்ஷன் சைட்ல தான் நானும் ஃபோக்கஸ் பண்ண போறேன். பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் வந்து நம்ம இப்ப சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருந்தோம், பிரைஸ் ஆக்ஷன் வரைஞ்சிருந்தோம். எந்த லெவலுக்கு கீழ அல்லது மேல ஓப்பன் ஆகுது, அல்லது இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆகி பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெளிவா, கிளியரா நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நிறைய